பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். போன வீடியோவில் நம்ம பதில் கொடுத்துருந்தோம். அதாவது ரெபெக்கா ஒரு 3 வயது சிறுமி கிடையாது, குழந்தை கிடையாது. ரெபெக்கா நல்லா தெளிவாக பேசக்கூடிய, தெளிவாக யோசிக்கக்கூடிய, தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு கன்னி பெண்ணிலிருந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் லீபாய் சும்மா இருப்பாரா? நாங்கள் முகமதுவை எப்படியாவது காப்பாற்றி தருவோம் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. அதாவது மண்டையை உடச்சி பயங்கரமாக யோசித்து பயங்கரமாக கணக்கு போட்டு ஏதோ கேல்குலேஷன்லாம் கொண்டு வந்துருக்கிறாரு. அதாவது ரெபெக்கா 3 வயசு குழந்தை தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு செமையாக கேல்குலேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். ஸோ பொதுவாக அந்த வீடியோவில் நம்ம சகோதரர் உமர் சொல்லிகிட்டே இருக்கும்போது பைபிள் அடிப்படையிலே ரெபெக்கா 3 வயதுல தான் ஐசக் திருமணம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். பைபிள் அது எங்கே இருக்குது காட்டுங்க அப்படின்னு நிறைய சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அது அடிப்படையில் முதல்ல நாங்கள் சொல்லணும்னு நினச்சது ஜெனிசிஸில் 17:17 சாராவோட வயது 90, அப்போ ஆபிரகாமோட வயது 100. அடுத்து ஜெனிசிஸ் 21:5 ஆபிரகாமோட வயது 100 இருக்கும்போது தான் ஐசக் பிறக்கிறாரு. ஸோ ஜெனிசிஸ் 23:1-2 பார்த்தீங்கன்னா சாரா 127 வயதில் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜெனிசிஸ் 25:20 ஐசக் 40 வயதில் ரெபெக்காவை திருமணம் செய்கிறாரு. அதாவது சாராவுக்கு 90 வயசு இருக்கும் போது ஐசக் பிறக்கிறாரு. ஸோ சாரா இறக்கும் போது ஐசக்கோட வயது 37. ஸோ 127ல் 90 வயசை மைனஸ் பண்ணால் 37 வயசு வரும். ஸோ அதை வச்சு தான் ஐசக்கு 37 வயசுன்னு சொல்கிறோம். ஸோ பைபிள் அடிப்படையில் சாரா இறக்கும் போது தான் ரெபெக்கா பிறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாரா இறக்கும் போது ரெபெக்கா பிறக்கிறாங்க. அப்போ ஐசக்கோடைய வயது 37. ஐசக் 40 வயதாக இருக்கும் போது ரெபெக்காவை திருமணம் செய்கிறாரு. இது ஜெனசிஸ் 25:20 படி. ஸோ 40ல் 37 மைனஸ் பண்ணால் 3 வருது. ஸோ இதன் அடிப்படையில் சகோதரர் சொல்லியிருந்தார் 3 வயதில் ரெபெக்கா அவர்களை ஐசக் திருமணம் செஞ்சார். இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்க, இங்கே லீபாய் ஐன்ஸ்டைனையும் மிஞ்சிறார் போல இருக்கு. அதாவது பயங்கரமாக யோசிச்சு பேப்பரில் எழுதி பல வசனங்களை கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ரெபெக்கா 3 வயசு சிறுமி தான் அப்படின்னுட்டு. ஆனால் இதில் ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா, இஸ்லாமியர்கள் எல்லோருமே ஒரு இரட்டை நிலைப்பாட்டோட தான் இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது அவங்க அடிக்கடி கேட்குற கேள்வி என்ன, இயேசு கிறிஸ்து நான் தான் இறைவன், என்னை வணங்குன்று ஒரே ஒரு வசனத்தை எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இல்லைப்பா அப்படி கிடையாது, அநேகமான வசனங்களை காட்டுவோம், இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அநேகமான வசனங்களை காட்டுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதே போல தான் நாமும் என்ன கேட்டோம், ரெபெக்கா 3 வயசு சிறுமி என்று பைபிளில் எங்கே வசனம் போட்டிருக்கு, அந்த வசனத்தை எங்களுக்கு காட்டுங்க. ஆனால் இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே உள்ள வசனத்தை கூட்டி கழிச்சு அவங்க இறந்தபோது இத்தனை வயசாக இருக்கும், அவங்க அதாவது ஈசாக்கு திருமணம் பண்ணும்போது 40 வயசு அப்படின்னுட்டு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறாங்க, ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, ரெபெக்கா ஒரு 3 வயசு சிறுமின்னுட்டு. இஸ்லாமியர்களே, இது உங்களுக்கே காமெடியாக தெரியலையா? ஏன் இப்படி ரெட்டை நிலைப்பாடோடு இருக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயமா? இப்போ லீபாய் கூட்டி கழிச்சதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். அதாவது இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் அடிப்படையில் சாராளுக்கு 90 வயசு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் அடிப்படையில் ஆபிரகாமுக்கு 100 வயசு. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் அடிப்படையில் சாரால் மரிக்கும் பொழுது 127 வயசு. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் அடிப்படையில் ஈசாக்கு ரெபெக்காவை திருமணம் செய்யும் பொழுது 40 வயசு. சாராலுக்கு 90 வயசுல தான் ஈசாக்கு பிறக்கிறாரு. அப்போ சாரால் 127 வயசுல இறக்கும் பொழுது ஈசாக்குக்கு 37 வயசு. அதாவது 127 மைனஸ் 90 = 37 வயசு ஈசாக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாரால் 127 வயசுல இறக்கும் பொழுதுதான் ரெபெக்கால் பிறக்கிறாங்க. அப்போ ஈசாக்குக்கு 40 வயசுல திருமணம் ஆகுதுன்னா அப்போ ரெபெக்காலுக்கு 3 வயசு தானே. இதுதான் இவர்களுடைய ஃபைனல் கன்க்ளூஷன். முதலாவது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரமும் 23வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் ஒரே நேரத்தில் நடந்தது என்று இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக மோரியா மலைக்கு செல்கிறாரு. அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டை கொடுக்கிறார். ஆபிரகாம் அந்த ஆட்டை பலியிட்டு கீழே இறங்கும் பொழுதுதான் ஆபிரகாமுக்கு ஒரு செய்தி வருகிறது, ரெபெக்கால் பிறந்திருக்கிறார் என்று. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 127வது வயசுல சாரால் இறக்குறாங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 3 சம்பவங்களும் ஒரே நேரத்தில் தான் நடந்திருக்குது என்று. ஆனால் இந்த 3 சம்பவங்களும் ஒரே நேரத்தில் நடக்கல, இது வெவ்வேறான சம்பவங்கள். ஆனால் இதில் லீபாய் ஒரு மிகப்பெரிய காமெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. என்னன்னா, சாரால் 127வது வயசுல இறக்கும் பொழுதுதான் ரெபெக்கா பிறந்தார் என்று சொன்னாரு. ஆனால் அதுக்கு எந்த ஒரு வசனமும் கொடுக்கல பாருங்க. ஸோ இதிலே 2 விஷயம் நல்லா புரியுது. ஒன்று,
லீக்கு இந்த டாப்பிக்கில், அதாவது இந்த தலைப்பில் எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, யாரோ சொன்னது தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா கேட்டுட்டு வந்து ஒப்பிக்கிறாரு. இது ஒன்று. இல்லைன்னா அவர் தெரிஞ்சே சில காரியங்களை மறைக்கிறாரு. இந்த 2 காரியங்களை நம்ம இதில் அறிஞ்சு கொள்ள முடிகிறது. இப்போ ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்செபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்செபாவிலே குடியிருந்தான். ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆபிரகாம் மோரியா மலையிலேருந்து இறங்கி தன்னுடைய சேவர்களிடத்துல போகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னா பெயர்செபாவுக்கு போகிறாங்க. அங்கே குடியிருந்தாங்க. ஸோ இது முதலாவது சம்பவம். இது முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யார் என்றால், முதல் பேரான ஊஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காலை பெற்றான் என்று அறிவித்தான். ஸோ இங்கே தான் லீபாய் வசமாக வந்து சிக்கியிருக்கிறாரு. அதாவது அவரே வாண்டடாக வந்து சிக்கியிருக்கிறாரு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 22 வசனத்தை கிளியராக வாசிக்கிறேன், தெளிவாக பாருங்க. கேசேத், ஆசா, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காலை பெற்றான் என்று அறிவித்தான். அதாவது இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆபிரகாமுக்கு ஒரு செய்தி வருது, உங்களுடைய சகோதரனுக்கு 8 குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. 8வது மகன் யாரு? பெத்துவேல். பெத்துவேல் யாரு? ரெபெக்காவுடைய தகப்பன். ஸோ இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, பெத்துவேல் பிறந்தார் என்றும் சொல்லுகிறது. அதே நேரத்தில் பெத்துவேலுக்கு ரெபெக்கால் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ ஒரே நேரத்தில் தகப்பனும் ஒரே நேரத்தில் மகளும் பிறந்திருக்கிறார்களா? இதுதான் எங்களுடைய கேள்வி. ஆபிரகாமுக்கு 8 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. பெத்துவேல் கடைசியான குழந்தை என்று சொல்லப்படுகிறது. அதோடு சேர்ந்து பெத்துவேலுக்கு ரெபெக்கால் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பெத்துவேலும் ரெபெக்காலுடைய தகப்பனும் ரெபெக்காலும் ஒரே நேரத்தில் பிறந்திருக்கிறாங்களா? சாத்தியமே கிடையாது. இது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவத்தை அங்க சேவகன் வந்து ஆபிரகாம் இடத்துல சொல்கிறான். அந்த காலத்துல எந்த ஒரு தொடர்பு கொள்வதற்கான வசதி கிடையாது. இந்த காலத்துல நம்மகிட்ட மொபைல் போன் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? உடனே போன் எடுத்து, ஹலோ, யாரு? லீபாயா? லீபாய் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ரியாஸ் எப்படி இருக்கிறாரு? சௌக்கியமாக இருக்கிறாரா? கேட்டேன்னு சொல்லுங்க. அப்புறம் நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு வந்துடுங்க. இப்படி மொபைல் எடுத்து பேசியிருக்கிறாங்களா? ஸோ அந்த காலகட்டத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டும். இப்போ எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? மொபைல் எடுத்து பேசி செய்தியை சொல்லிடுவோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது. ஆபிரகாம் இருக்கிற இடம் வேற இடத்துல இருக்கிறாரு. அதே போல இவங்க பெத்துவேல் இருக்கிற இடம் வேற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இங்கிருந்து ஒரு செய்தியை கொண்டு செல்வதற்கான நேரங்கள் இருக்கிறது. அந்த வழியாக போகிறவர்கள் இடத்துல தான் செய்தியை சொல்லி அனுப்புவாங்க. நீங்க ஆபிரகாமை கண்டீங்கன்னா இந்த செய்தியை சொல்லிருங்கன்ட்டு. ஸோ இப்படிதான் ஆபிரகாமுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு செய்தி சொல்லப்படுகிறது. பெத்துவேல் பிறந்திருக்கிறாங்க, பெத்துவேலுக்கு ரெபெக்காலும் பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது 2வது சம்பவம். 3வது 127வது வயசுல சாரால் மரிக்கிறாங்க. அப்போ முதலாவது சொல்லப்படுகிற செய்தி சில ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. 2வது ரெபெக்கால் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிற செய்தி சில ஆண்டுகளுக்கு பின் நடந்திருக்குது. அதன் பிறகுதான் என்ன பண்றாங்கன்னா சாரால் மரிக்கிறாங்க 127 வயசுல. இந்த 3 சம்பவங்களும் வெவ்வேறான நாட்கள்ல நடந்த சம்பவங்கள் தான். ஸோ உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் ரெபெக்கால் 3 வயசு சிறுமிதான் என்று நீங்க சொன்னீங்கன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 22 வசனத்துல பெத்துவேல் பிறந்திருக்கிறார் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல தான் ரெபெக்காலும் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தகப்பனும் மகளும் ஒரே நேரத்தில் பிறக்க முடியுமா? சாத்தியமே கிடையாது. பல ஆண்டுகளுக்கு நடந்த சம்பவங்களே ஆபிரகாமுக்கு வந்து எடுத்து சொல்லப்படுகிறது. அதனால ரெபெக்கால் என்பவள் ஒரு 3 வயது சிறுமி கிடையாது. ரெபெக்கால் என்பவள் நன்கு யோசிக்கக்கூடிய, நன்கு தெளிவாக பேசக்கூடிய, நன்கு தெளிவாக காரியங்களை செய்யக்கூடிய ஒரு கன்னி பெண் என்றுதான் பைபிள் சொல்லுகிறது. இவர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நாம் தொடர்ந்து பதில் கொடுப்போம். ஆனால் லீபாய், நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் கொஞ்சம் பதில் போடுங்க.